ஐயா பண்ணிட்டு இத்தனை மேட்ச்ல கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு சிஎஸ்கே கூட தான் இந்த அடி அடிப்பியா? இப்படி வந்து ரிஷப் பண்ட்டை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல இவரோட இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஐயையோ சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கலீல் அகமது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மார்க்ரமோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான் வந்தாருங்க. எப்பா மார்க்ரமோட விக்கெட்டை எடுக்கிறதா முக்கியம், பூரானோட விக்கெட்டை தூக்கணும்னு நினைக்கும் போது அப்போதாங்க அன்சுல் கம்போஜோட பாலில் எல்பிடபிள்யூக்கு நம்ம வந்து அப்பீல் பண்ணோங்க. ஆனால் அம்பையர் வந்து அவுட்டே கொடுக்கல. ஆனால் நம்ம சும்மா விடுவோமா? பூரானோட விக்கெட்டு எம்புட்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு. அதனால் நம்ம வந்து ரிவ்யூ எடுத்தோம். ரிவ்யூ எடுத்து பார்த்ததில் அது க்ளீன் அவுட்டுன்னு தெரிஞ்சிச்சு. பூரான் போனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸையும் ஜடேஜா வந்து போல் பண்ணிட்டாரு. சரி 3 விக்கெட் எடுத்துட்டோம், இனி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கும்போது அப்போ தாங்க ஆயுஷ் பதோனிக்கு இன்னைக்கு என்ன லக்குன்னு தெரிலங்க. பத்திரனாவோட பால்லையே ஆயுஷ் பதோனி அவுட் ஆக வேண்டியது. ஏன்னா அவர் அடிக்க போய் ஒரு சூப்பரான கேட்சை சிஎஸ்கே வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பாலும் நோ பால்னு சொல்லிட்டாங்க. சரி அதுதான் நோ பால் ஆகி போச்சு. அடுத்த ஓவரில் ஜடேஜா வந்து எல்பிடபிள்யூக்கு அப்பீல் பண்ணார். அப்போ அம்பையரும் அவுட்டு கொடுத்தாங்க. ஆனால் லக்னோ நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா க்ளவுஸ் பட்ட மாதிரி இருக்குது, ஸ்பைக்ஸ் வருது, அதனால இது நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இவருக்கு என்னப்பா இப்படி லக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு நோ பாலு அதுக்கப்புறம் நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நொந்து போயிருந்தோங்க. அப்போ தான் ஜடேஜா அதே ஓவரில் ஒரு பாலை வந்து போட்டார். அந்த பாலை வந்து ஆயுஷ் பதனி முன்னாடி வந்து அடிக்க போனாருங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து தோனி வந்து சூப்பராக ஸ்டம்பிட் பண்ணிட்டாரு. ஆனால் தோனி ஸ்டம்பிட் பண்ணாலும் பதோனி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுருந்தாருங்க. ஏன்னா தோனி வந்து கையை முன்னாடி கொண்டு வந்தாரா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி மனுஷன் நின்றுட்டே இருந்தார். விக்கெட் கீப்பிங் பண்ணது யார்? தோனி இல்லையா? அதனால் அவுட்டுப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் பதனியை வந்து அனுப்பி விட்டாங்க. சரி ஆயுஷ் பதோனியோட விக்கெட்டை எப்படியோ எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம பெருமூச்சு விட்டா அப்புறம் பண்ணிட்டு நான் எந்த மேட்ச்லேயும் விளையாட மாட்டேன், ஆனால் சிஎஸ்கேவோட வீக் பாயிண்ட் எனக்கு நல்லா தெரியும், என்னோட டார்கெட்டு எப்படியாவது என் டீமை 175 ரன்னுக்கு மேலே எடுக்க வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாருங்க. அவர் இருக்க வரைக்கும் நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. எப்படியாவது கடைசி ஓவர் வரைக்கும் நின்று விளையாண்டு 175 ரன்னுக்கு மேலே லக்னோ எடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம். அப்போ தாங்க கடைசி ஓவர் பவுலிங் போட பத்திரனா வந்தார். அப்போ தான் அவர் போட்ட ஒயிடு பாலுக்கு ரன் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாங்க. அப்போ தான் தோனி நின்ன இடத்துல இருந்தே அப்துல் சமாதை ரன் அவுட் பண்ணாரு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ரன் அவுட்டுங்க. அதுக்கப்புறம் பண்ட்டும் தோனிக்கு கேட்ச் கொடுத்து அதே ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. இதனால லக்னோ இன்னைக்கு 20 ஓவர் முடிவில் 166 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இத்தனை நாள் சிஎஸ்கேக்கு அவங்களோட டார்கெட் தான் பெரிய பிரச்சனையாக வந்துருந்துச்சு. 125 ரன்னுக்கு மேலே எடுத்துட்டா கண்டிப்பாக இவங்க சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். இப்போ உங்களோட டார்கெட்டுக்குள்ளே தானப்பா வந்திருக்கு, இந்த ஸ்கோரையாவது சேஸ் பண்ணி இன்னைக்கு மேட்சையாவது வின் பண்ணுங்களேன் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணி ஒரு பெரிய கம்பேக்கை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.